நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ரொம்ப வருஷமாவே ஏத்துக்கிட்டு இருந்த நில பிரச்சனை இன்னைக்கு ஒரு முடிவு வரப்போகுது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாசிராமணி. எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு முதலாளி. ரிஜிஸ்ட்ரேஷன் வரையிலும் போயிருக்குன்னா அது என் முயற்சி ஒன்றும் இல்லப்பா, ஓ முயற்சி தான் அதிகமா இருக்கு முதலாளி. அதுக்காகத்தானே எனக்கு சம்பளம் கொடுத்து வச்சிருக்கீங்க. சம்பளம் வாங்குறவங்க எல்லாருமே ஒன்ன மாதிரி விசுவாசமா அக்கறையா இருக்காங்களா? இல்லையே முதலாளி, நான் எதை கேட்டாலும் நீங்க எனக்கு கொடுக்குறீங்க. இப்ப வீடு தேடி வந்து என் பொண்ணு கல்யாணத்துக்கு பணம் கொடுத்துருக்கீங்க. இதுக்காக சாகிற வரைக்கும் உங்களுக்காக உழைக்கணும் முதலாளி. என்ன மனுஷன் பெரிய பெரிய வார்த்தைலாம் போட்டு பேசுறீங்க? திருவேங்கடா, சொன்னதை கேட்டியா? நீ ஏன் உன் சாவை தேடிக்கிட்ட? உன் முதலாளி நல்லா இருக்கிறதுக்கு காரணம் நீ தானே. அவன் சாவை நீ பாரு. வேண்டாம் பெருமாள், வேண்டாம். நீ ரொம்ப தப்பு பண்ற, நீ ரொம்ப தப்பு பண்ற. டேய் ஒட்டுக்கடா முதலாளி. முதலாளி, என்னடா உன் முதலாளி நீ ஆட்டம் காட்டுறீங்களா? பாக்குறியா? உன் முதலாளி சாவ நீ உன் கண்ணால பாடுறா. டேய் இழுத்துட்டு வாடா. அநியாயமா கொண்டுட்டாங்களேயா. பாருங்கய்யா, அநியாயமா எங்க ஐயாவை கொண்டுட்டாங்கய்யா. இறக்கவே இல்லாம கொண்டுட்டாங்கய்யா. அந்த பாவிங்க அநியாயமா எங்க ஐயாவை கொண்டுட்டாங்கய்யா. அந்த குலகார பாவிகளை சும்மா விடக்கூடாதியா. புடிச்சு தூக்குல போடுனியா, தூக்குல போடணும். ஐயா, எங்க ஐயாவை யாரு கொன்னாங்கன்னு நான் சொல்றேன். அத நீ சொல்றியா?
நான் சொல்றேன், உங்க ஐயாவை நீயே கொலை பண்ணிவிட்டு இங்க வந்து அழுது டிராமா பண்றியா? நான் எங்க ஐயாவை கொலை பண்ணனா? இல்லையா, இல்ல, நான் கொலை பண்ணலையா, நான் கொலை பண்ணல. வாங்க, எங்க ஐயாவை நான் கொலை பண்ணல, நான் கொலை பண்ணல, நான் கொலை பண்ணல. ஓடா உள்ளன்ற. நான் கொலை பண்ணலையா, நான் கொலை பண்ணலையா. ஏன்டா கொலை பண்ண? ஐயா, சத்தியமா நான் கொலை பண்ணலையா. பெருமாள் தாயா இந்த கொலையை பண்ணான். என் கண் முன்னாலேயே எங்க முதலாளிய கொலை பண்ணான். நான் பார்த்தேயா. என்னடா கதை சொல்ற? கொலையும் செஞ்சுட்டு சாட்சியை விட்டு போறதுக்கு என்ன முட்டாளா? ஐயா, உண்மையை சொல்றையா, நான் இந்த கொலையை செய்யல. சத்தியமா சொல்றையா. என் முதலாளி மேல நான் ரொம்ப மரியாதை வச்சிருந்தேன். அவரும் என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தாரு. ஏய், கொலையை செஞ்சுட்டு மாட்டினவெல்லாம் இதைத்தாயா சொல்றாங்க. நீ மட்டும் கொலை பண்ணியா இல்ல ஆளை வச்சு கொலை பண்ணியா? ஏங்க, நான் செய்யவே இல்லைன்னு சொல்றேன். திரும்ப திரும்ப நீங்க சொன்னதையே என்னடா சொல்லிட்டு சங்கு நெரிச்சிடுவேன். ஏய் சந்தானம், இங்க வாயா. ஐயா, இந்த ஆளு நாள் மிதிபதியா? ஐயாவே எடுத்து பேசுறியா? உண்மை சொல்லு. நீ தானே பண்ண? மறைக்காத, உண்மையை சொல்லு. ஹலோ, ஈஸ்வரன் பேசுறேன். ஆமையா, எல்லாம் பாத்துக்கோ. ஒத்துக்க வைக்கலாம் ஐயா. வாங்க, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, எல்லாம் பாத்துக்கிறோம். ஓகே ஓகே. நல்லா அடியா. ஒத்துக்க வைங்க. ஒத்துக்கிற வரைக்கும் அடியா. சார், அவர் வீட்டை சோதனை போட்டதில்ல 1 லட்ச ரூபா பணம் கிடைச்சு சார். போப்போ. சந்தானம், அவனை இங்க கொண்டு போய் அடிச்சது போதும். எவ்வளவு பேசினி இல்ல? இந்த பணம் எப்படி வந்துச்சு? என் பொண்ணு கல்யாணத்துக்கு எங்க முதலாளி கொடுத்ததையா. அப்போ இந்த பணத்துக்காக நீ கொலை பண்ண? ஐயோ, இல்லையா, இல்ல, அவரே வீடு தேடி வந்து கொடுத்ததையா. நீ பணம் கேட்ட, ஆனா ஐயா கொடுக்கல, அதனால நீ கொலை பண்ண? இல்லையா, இல்ல, பணத்துக்காக இந்த கொலையை நான் செய்யலையா. நான் இந்த கொலையை செய்யலையா. அவனை தூக்கி உள்ள முடியா? இங்க வாங்க. இவன் முதலாளிய பணத்துக்காக தான் கொலை பண்ணிட்டான். இவன் பேர்ல எஃப்ஐஆர் போட்டு கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. போங்க சார். ஐயா, பொண்ணு கல்யாணம் வச்சிருக்கையா. என் மேல போய் கேஸ் போட்டு என் பொண்ணு வாழ்க்கைய சீரழிச்சிடாத. உள்ள போய் உட்காரு, அடி வாங்கி செத்துறாத. நான் கொலை பண்ணலையா, நான் கொலை பண்ணல, நான் கொலை பண்ணலையா, நான் பண்ணலையா, மாசலாமணி, மாசலாமணி, மாசலாமணி. Public prosecutor, you may proceed. யுவர் ஆனர், குற்றவாளி கூண்டிலே இருக்கக்கூடிய இந்த மாசலாமணி ஒரு நம்பிக்கை துரோகி. அது மட்டுமல்ல, நல்லோர் போல் காட்டிக்கொண்டு தனக்கு சோறு போட்ட முதலாளியை கூறு போட்டு இருக்கிறார். அவரை கொலையும் செய்திருக்கிறார். தன்னுடைய மகளின் திருமணத்திற்காக பணம் கேட்டு தன் முதலாளியை மிரட்டியிருக்கிறார். ஆனால் அவர் முதலாளியோ பணம் தர மறுத்துவிட்டார். எப்படியும் தன் மகளின் திருமணத்தை முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர் முதலாளியை கொலை செய்துவிட்டு பணத்தையும் திருடிக் கொண்டு சென்று விட்டார். That's all, Your Honor. அரசாங்க வக்கீலின் குற்றச்சாட்டுகளுக்கு உங்களது பதில்? நான் எங்க முதலாளியை கொலை செய்யல. நான் எப்போ எதை கேட்டாலும் எனக்காக அள்ளி அள்ளி கொடுக்கிற தங்கமான மனுஷன். என் பொண்ணு கல்யாணத்துக்கு பணம் கேட்டேன். வீடு தேடி வந்து ₹1,00,000 கொடுத்தாரு. நான் எப்படி அவரை? போலீஸ் என்னை இழுத்துட்டு போய் நான் தான் இந்த கொலையை பண்ணுனதா சொல்ல சொல்லி மிரட்டினாங்க. யுவர் ஆனர், வழக்கமா எல்லா குற்றவாளியும் சொல்றது தான் இவர் சொல்றார். தேவையில்லாம போலீஸ் மேல பழிய போட்டு இருக்கிறார். இவர்தான் கொலை செய்தார் என்பதற்கு சாட்சிகள் இருக்கா? இருக்குது யுவர் ஆனர். இவருடைய முதலாளி திருவேங்கத்தினுடைய கார் டிரைவர் சுந்தரத்தை விசாரிக்க அனுமதி கோருகிறேன். சுந்தரம், சுந்தரம், சுந்தரம். டிரைவர் சுந்தரம், நடந்தது என்னன்னு சொல்லுங்க. மாசிலாமணி பணத்தை ஆசைப்பிடிச்சவருங்க. எங்க ஐயா நிறைய சம்பளம் கொடுத்து குடும்பத்துல ஒருத்தரா வச்சிருந்தாருங்க. ஆனா இவரு
குடும்பத்தில் அந்த செலவு இருக்கு இந்த செலவு இருக்கு நிறைய பணம் கேட்டு தொந்தரவு பண்ணுவாருங்க. நான் கூட அவரை கேட்பேன், ஏன் ஐயாவை பணத்தை கேட்டு தொந்தரவு பண்றேன்னு சொல்லி. பணம் இருக்குல்ல கொடுக்கட்டுமே அப்படின்னு சொல்லுவாரு. இல்ல இல்ல இவர் பொய் சொல்றாரு. அவர் பேசும்போது நீங்க குறுக்க பேசக்கூடாது. நீங்க சொல்லுங்க. எங்க ஐயா அவர் பொண்ணு கல்யாணத்துக்கு 1 லட்சம் ரூபாய் தரேன்னு சொன்னாரு. ஆனா இவர் 5 லட்சம் ரூபாய் வேணும், இல்லைன்னா இன்கம் டாக்ஸ் ஆபீசர் கிட்ட போயிட்டு நீங்க வரி கட்டாம ஏமாத்தினதையும் பினாமி பேர்ல சொத்துக்கள் சேர்த்ததையும் சொல்லிடுவேன்னு சொல்லி முதலாளியை மிரட்டினாரு. முதலாளி வந்து ஒரு இடம் ரெஜிஸ்டர் ஆகுது, அதுக்கு பணம் தேவைப்படுது, ஆனா இப்ப முடியாது, பின்னால தரேன்னு சொன்னாரு. ஆனா இவர் உடனே வேணும்னு கேட்டாரு. அதுக்கு முதலாளி முடியாதுன்னு சொல்லிட்டாரு. பேங்க்ல இருந்து பணம் எடுத்துட்டு வரும்போது மாசிலாமணி அடியாட்களோட வந்து ஐயாவை அடிக்க ஆரம்பிச்சாரு. என்னையும் அடிச்சு போட்டாரு. அதுக்கப்புறம் மாசிலாமணி ஐயாவை கொலை பண்ணிட்டு பணத்தை எடுத்துட்டு போயிட்டாரு. சரி, நீங்க போகலாம். பரமசிவம் பரமசிவம் பரமசிவம். இல்ல நான் பண்ணல. ஜட்ஜையா, இவங்கெல்லாம் பொய் சொல்றாங்க. நான் பணத்தாசை பிடிச்சவன் இல்ல. 3 வருஷத்துக்கு முன்னால 100 பவுன் நகையை ஒருத்தர் கீழே விட்டுட்டு போயிட்டாரு. அவங்க கல்யாணத்துக்கு வாங்கின நகையை தவற விட்டுட்டாங்க. நான் அதை எடுத்துட்டு போய் போலீஸ் கமிஷனர் கிட்ட ஒப்படைச்சேன். என் நேர்மையை பாராட்டி 10,000 ரூபாய் பரிசு கொடுத்தாரு. ஆனா நான் அதை வேண்டான்னு சொல்லிட்டேன். ஒரு நாள் நான் பேங்க்குக்கு போயிருந்த சமயத்துல என் பக்கத்துல இருந்த ஒருத்தர் அவருடைய பணம் 2 லட்சம் ரூபாவை அவருக்கு தெரியாம கீழே போட்டுட்டாரு. நான் அவரை கூப்பிட்டு அவருடைய பணத்தை அவருக்கு நான் திருப்பி கொடுத்தேன். அதுக்கு அவர் 5,000 ரூபாய் பணம் கொடுத்தாரு. அதையும் நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். இதெல்லாம் இல்லாம 2 மாசத்துக்கு முன்னால ஃபேக்டரிக்கு பணம் பட்டுவாடா பண்றதுக்காக எடுத்துட்டு போன பணத்தை ஆட்டோவில் ஒருத்தர் விட்டுட்டு போயிட்டாரு. அதையும் நான் போலீஸ்ல ஒப்படைச்சேன். அதுக்காக போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல என்ன பாராட்டி ஒரு விழாவே நடத்தினாங்க. அந்த விழாவில் ஐயாவே வந்து என்ன பாராட்டி பேசுனீங்க. ஐயா, நான் நேர்மையானவன், பணத்தாசை இல்லாதவன். அதுக்காகத்தான் இதையெல்லாம் சொன்னேன். ஐயா, எனக்கு சொத்தே நேர்மைதான் ஐயா. அதை தவிர எனக்கு வேற சொத்தே இல்லை. எனக்கு 3 பொண்ணுங்க. அவங்களுக்கு என்ன விட்டா வேற யாரும் இல்ல. தயவு செஞ்சு என்ன குற்றவாளின்னு மட்டும் தீர்ப்பு சொல்லிடாதீங்க. அப்புறம் என் குடும்பமே அழிஞ்சிருயா. என் குடும்பமே அழிஞ்சு. ஐயா, எங்க முதலாளிய நான் கொலை செய்யலையா? ஏன் முதலாளிய நான் கொலை செய்யலையா? ஏன் 3 பொண்ணுங்க மேல சத்தியமா சொல்றேன், நான் கொலை செய்யலையா? நான் கொலை செய்யல. குற்றம் சாட்டப்பட்ட மாசிலாமணி தான் நேர்மையானவர் என்பதற்கு பல சம்பவங்களை உதாரணமாக சொன்னாலும் அதற்காக அவர் கொலை செய்யவில்லை என்று உறுதியாக கூற முடியாது. ஒரு மனிதனின் தனிப்பட்ட குணங்களை வைத்து அவன் கொலையை செய்தானா இல்லையா என்று தீர்ப்பு சொல்வதற்கு சட்டத்தில் இடமில்லை. சாட்சியங்களை வைத்துத்தான் தீர்ப்பு சொல்ல முடியும். அந்த வகையில் மாசிலாமணிதான் கொலை செய்தார் என்பதை டிரைவர் சுந்தரத்தின் சாட்சியம், பேங்க் கேஷியர் பரமசிவத்தின் சாட்சியம், கொலையை நேரில் பார்த்தவர்கள் சாட்சியங்கள் உறுதிப்படுத்துகின்றன. எனவே மாசிலாமணிக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். நான் கொலைகாரன் இல்லையா? சத்தியமான கொலைகாரன் இல்லையா? சத்தியமான கொலைகாரன் இல்லையா? அநியாயமா என் குடும்பமே அழிஞ்சிருயா. சத்தியமான கொலைகாரன் இல்லையா? சத்தியமான கொலைகாரன் இல்லை. என் பொண்ணு பாருங்க, எங்க அப்பா கொலை செய்யல. அந்த ஜட்ஜி தப்பா தீர்ப்பு சொல்லிருக்காரு. நம்பாதீங்க. எங்க அப்பாவை காப்பாத்த கொஞ்சம் உதவி பண்ணுங்க. ஏமா இத்தனை பேர் சொல்லிருக்காங்க, அதெல்லாம் பொய்யுங்கிறீங்களா? ஒரு கொலைகார குடும்பத்தோட சம்பந்தம் வச்சுக்க முடியாது. நீயாச்சு உங்க அப்பா வச்சு. நீங்க வாங்க.
ஏண்டி எங்கடி போன? எங்கடி போய் தொலைஞ்ச? அவதான் படிச்சு படிச்சு சொன்னால, ஏண்டி எங்க மானத்தை வாங்குற? நீ சும்மாவே இருக்க மாட்டியாடி? திமிருமா அவளுக்கு, திமிரு. காதலிக்கிறாள் அந்த திமிரு. நான் எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அது நடந்துருச்சு. போங்க, என் கண்ணு முன்னாடி யாரும் நிக்காதீங்க, போங்க. போடி, போய் தொலைடி. அக்கா, ஐம் சாரிக்கா. போடி. அங்க நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காதுக்கா. அவரு நிச்சயமா நம்மள காட்டி கொடுக்க மாட்டாருக்கா. போடி, போடி உள்ள. போ, போ. என்ன உள்ள போ. அது நிக்காத, போடி. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை மாத்தி எழுத சொன்னது நான் தான். உன் புருஷன் கார்த்திகேயனை சுட்டு கொன்னதும் நான் தான். எந்த காரணத்துக்கும் நீங்க வீட்டை விட்டு போக கூடாது. உங்களுக்கு முன்னாடி நான் போகணும். அரசி, அரசி, என்னம்மா ஏன் இப்படி பேசுற? நீ வாழ்வமா, 100 வருஷம் வாழ்வ. மத்தவங்க மனசார வாழ்த்துற அளவுக்கு நீ வாழ்வ. எந்த சோதனை வந்தாலும் தெய்வம் உனக்கு துணை இருக்குமா. நான் போக மாட்டேமா. உன்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட நான் பிரிய மாட்டேன். மேடம், இப்ப என்ன பண்றது மேடம்? அந்த கூட்டத்துல அப்ரூவரா மாறதுக்கு யாராவது ஒருத்தரை கண்டுபிடிங்க, அவனை தூக்குங்க. ஓகே மேடம். பேர் என்ன? வீர சண்முகம். வீர சண்முகம். வீர சண்முகம் பேர் வச்சதால வெட்டு குத்து கொலைன்னு அலைஞ்சிட்டு இருக்கியா நீ? உன் மேல ஏகப்பட்ட கேஸ் இருக்குது, இருந்தாலும் நீ வெளில இருக்க. எப்படி நான் சொல்லட்டுமா? மதுரை போலீஸ் உங்க திலகாக்காவுக்கு பயப்படுறாங்க. அதனால நீ எது பண்ணாலும் கேஸ ஸ்ட்ராங்கா எழுதுறதில்ல. உனக்கு எதிராக சாட்சி சொல்ல கோர்ட்டுக்கு யாரும் வரதில்ல. சொல்ல வந்தா அவங்கள உயிரோட விடுறதும் இல்ல. உன்னோட எல்லா கேஸையும் தோண்டி எடுக்க போறோம், தூக்குல தொங்க விட போறோம். நீ தப்பிக்கணும்னா ஒரே வழி, திலகா சொல்லிதான் எவ்வளவு பண்ணேன்னு நீ எழுதி கொடுக்கணும். மாட்டேன். திலகாவுக்கு எதிரா ஒரு துரும்ப கூட தூக்கி போட மாட்டேன். சொல்ல மாட்டியா? சொல்லு. என் மேல எல்லா கேஸும் தோண்டி இருக்கேன். நான் கோர்ட்ல வந்து பாத்துக்கிறேன். தூக்குல தொங்கி சாவவே நினைச்சோம். ஆனா கோர்ட்ல பாத்துக்கிற நீ ஸ்ட்ராங்கா சவால் வரத பார்த்தா அது நடக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால நீ அடிபட்ட சவுனுறத முடிவு பண்ணிட்ட. எழுதி குடிப்பியா? திலகா சொல்லிதான் செஞ்ச எழுதி குடிப்பியா? சொல்லு சொல்லு. ஓய் சொல்றா. சொல்லு. சொல்லு. எழுதி குடிப்பியா இல்லையா? சொல்றா. சொல்றானா? சொல்றா. ஏய். சொல்லு. என்ன சொல்ற? அப்புறம் ஒரு மாதிரியா இல்ல அடி வாங்கிய சாவரியா? ஏய், நீ செத்தா ஏன்னு கேட்கறதுக்கு கூட ஆள் கிடையாது.
ஏன் உங்க திலகாக்கா கூட ஏன்னு கேட்க மாட்டாங்க. குடும்பத்தை நினைச்சு பாத்தியா? உன் பொண்டாட்டி புள்ளிய நினைச்சு பாத்தியா? யார் யா காப்பாத்துவாங்க? திலகாக்கா காப்பாத்துவாங்களா? நீ செத்தா கூட அவங்களுக்கு கவலையே கிடையாதுடா. எப்படா காப்பாத்துவாங்க? இந்த பார், நாங்க காப்பாத்துவோம். நீ அப்ரூவரா மாறினா உன் குடும்பத்தையும் உன்னையும் எங்க அரசி மேடம் காப்பாத்துவாங்க. என்ன, யாரும் காமிச்சு கொடுக்க மாட்டாங்க. இத பாரு வீர சண்முகம், நீ தேவையில்லாம உன் குடும்பத்தை தெருவுக்கு கொண்டாந்துறத. நீ ஒரு நல்லவங்களுக்கு வேலை பார்த்தா பரவாயில்லையா? கெட்டவங்களுக்கு வேலை பார்த்துட்டு இருக்க. சொல்றத கேளு. திருந்தி வாழ்றதுக்கு நாங்க வேற ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தரோம். என்ன சொல்ற? அப்ரூவரா மாறியா? வாரேன். என்ன சொல்றீங்க? நீங்களே என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? பேசாம மாடு மேய்க்க போங்கடா ராஸ்கல். ஏமா அம்மா, அம்மா, சண்முகம் பையன் அப்ரூவரா? மேலிடத்துக்கு போன் போடுங்க. என் வீட்டு வாசப்படியே இது வரைக்கும் போலீஸ் மெரிச்சதில்லை. ஆனா இன்னைக்கு மெரிச்சிருச்சு உன்னால. என் முன்னாடி நின்னு பேசுறதுக்கே பயப்படுவானுங்க. என்னை எதிர்த்த முதல் ஆள் நீதான், அதுவும் ஒரு பொம்பளை. என்ன அரசி, ஊருக்கு போக போறியா? சொல்லிட்டு போலான்னு வந்தியா? என்ன மாட்டு சந்தையில வட்டி வசூல் பண்றேன்னு எவனா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தானா?
அக்கான்னு வந்து நிப்பாங்க, அவங்க குடும்பம் பொழைக்கட்டுமேனு பணத்தை கொடுப்பேன். பணத்தை திருப்பி கொடுக்காம ஏமாத்த நினைச்சா நான் சும்மா விட்டுருவேனா? அரசி, அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் கேஸ் நிக்காதே. ஒருவேளை சாட்சி சொல்ல வரமாட்டானே. என்ன அரசி சொல்லு. அம்மா, என்னன்னு? கையை விரிச்சிட்டாங்கம்மா. என்ன தீலாக்கா, ரொம்ப பேசிக்கிட்டு இருந்த, என்ன சைலண்ட் ஆயிட்ட? பேர கேட்டா மதுரையே நடுங்கும். மதுரைக்கு ராணி என்ன நீ நடுங்கி போய் நிக்கிற? மதுரையில நடந்த அடிதடி, வெட்டு குத்து, கொலை இதெல்லாம் நீ சொல்லிதான் பண்ணேன்னு ஓ எடுப்பு வாக்குமூலம் கொடுத்துருக்கான். தப்பிக்கவே முடியாது. இது ஒண்ணு போதோண்டே ஒன்னு உள்ள அடைக்கிறதுக்கு. இப்ப புரியுதா இந்த அரசு யாருன்னு? அரெஸ்ட் பண்ணுங்க. வேண்டாம் அம்மா, நானே வரேன். ஏய், ஏன் அழுகுறீங்க? போலாமா? அரசி, ஜெயிச்சுட்டு தான் நினைக்க வேண்டாம். வா. எங்க நட. வணக்கம் சரோஜினி அம்மா. சிங்க பெருமாள். பேரை சொன்னது புரியறதுக்கு நீ என்ன சிஎம்மா
இல்ல பிஎம்மா? விளக்கமா சொல்றா விளக்கென்ன அப்படின்னு கேட்க நினைக்கிறீங்க, கரெக்டா? நீங்க யாரு? உங்க ஹஸ்பண்ட் விஸ்வநாதனுக்கு ஃப்ரெண்டு, உங்க மருமகன் சீச்சேவுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு. க்ளோஸ் ஃப்ரெண்ட்னா க்ளோஸ் பண்ற ஃப்ரெண்ட் இல்லம்மா, நெருக்கமான ஃப்ரெண்டுன்னு சொன்னேன். நீங்க சர்க்கஸ் கம்பெனியில வேலை பார்க்க வேண்டியவங்க மாறி போய் டாக்டர் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். என்னது? சர்க்கஸ் கம்பெனில வேலை பார்க்க வேண்டியவங்களா? என்ன பேசுறீங்க? விஸ்வநாதன் கடத்தலன்னு கோர்ட்ல ஒரு பல்ட்டி அடிச்சிங்கல்ல, அதனால சொன்னேன். நான் உண்மையை தானே சொன்னேன். ஆமாமா, புருஷனை காப்பாத்துறதுக்கு பொய் சொன்னாலும் அது உண்மைதான். கல்லானாலும் கடமை, புல்லானாலும் புருஷன் அப்படிங்கிறதுல இருந்து நம்ம நாட்டில் நிறையா பொண்ணுங்க மாறிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் மாறாமல் இருக்கீங்க, சூப்பர். அது சரி, ஏம்மா உங்களுக்கு தான் சொந்தமாக வீடு வாசல்லாம் இருக்குல்ல, அப்புறம் ஏன் சீச்சே வீட்டில் வந்து டேரா போட்டிருக்கீங்க? இது என் பொண்ணு செல்வி வீடு. உங்க பொண்ணு செல்வியா? உங்க ஹஸ்பண்டுக்கு பிறந்த பொண்ணை உங்க பொண்ணாவே நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? சென்டிமெண்ட் திலகமா இருக்கீங்களே. சார், வந்ததுல இருந்து தேவையில்லாம வளவளன்னு பேசிட்டு இருக்கீங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. கேட்டதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு திடீர்னு கோவப்படுறீங்க. சரி சார், இங்கே இப்போ எதுக்காக வந்திருக்கீங்க? இந்த கேள்வியை முதல்ல கேட்டிருந்தா பதில் சொல்லியிருப்பேன்ல. சீச்சைய பார்க்கணும். என்னது? அவர் எதுக்காக பார்க்கணும்? கேள்வி கேட்டா பதில் சொல்லுவேன்னு சொன்னேன், அதுக்காக கேள்வியா கேட்டுக்கிட்டு இருந்தா எப்படிமா? சரி, கேட்டுட்டீங்க, சொல்லிடுறேன். சீச்சைக்கும் எனக்கும் ஒரு டீலிங். பேலன்ஸ் அமௌண்ட் வரணும், வாங்கிட்டு போலான்னு வந்தேன். என்ன டீலிங்னு அடுத்ததா ஒரு கேள்வி கேட்பீங்களே. கேள்வியை கேட்க விட்டதானே. தோ ஜிஜேவே வராரு, அவர்கிட்டே பேசிக்கோங்க. வணக்கம் சீச்சே. என்ன ஃபோன் கூட பண்ணாம திடீர்னு வந்திருக்கீங்க? எதுக்கு வந்திருக்கீங்க? இந்த கேள்விக்கு இங்கேயே பதில் சொல்லவா, தனியா போய் பேசலாம்? நீங்களும் நானும் தனியா பேசுறதுக்கு என்ன சார் இருக்கு? நம்ம ரெண்டு பேருக்கு இடையில ஒரு டீல் இருக்கிற விஷயத்தை அவங்க கிட்ட சொல்லிட்டேன் சீச்சே. ஆனா என்ன டீலுங்கிறத அவங்களும் கேட்கல, அதனால நானும் சொல்லல. உங்களுக்கு காஃபி வேணுமா? வேணும். அத்தை, சாருக்கு காஃபி கொடுங்க. எங்க அத்தை காஃபி நல்லா போடுவாங்க. ப்ளீஸ், நல்ல டிகிரி காஃபி. இதோ கொண்டு. சக்கரை அதிகமா. சீச்சே இருங்க சார். போயிட்டாங்க சீச்சே. உங்களுக்கு எனக்கு டீல் இருக்கா? உங்களுக்கு எனக்கு எந்த டீலும் கிடையாது. அதை வந்து இங்க சொல்லணுமா? ரொம்ப அவசியமா? உங்களே எனக்கு தெரியாது. இதை பாருங்க, நீங்க நான் பார்க்கணும்னா இங்க வரக்கூடாது சார். வேண்டாம், ஆஃபீஸ்க்கு வாங்க. வேண்டாம், ஆஃபீஸ்க்கு வரக்கூடாது. நீங்க உங்களை எனக்கு தெரியாது. சொல்லிட்டீங்கல்ல, நான் ரோசக்காரன் சீச்சே, இனிமே வரமாட்டேன். ஆனா இப்ப எதுக்கு வந்தேன்னு சொல்லிட்டு போகணும்ல. எதுக்கு வந்தீங்க? கோர்ட்ல எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு டாக்டர் அம்மா கிட்ட சொல்லி கொடுத்து கூட்டு போனீங்களா? யாரு சொல்லி கொடுத்து கூட்டிட்டு வந்தது? நல்ல தம்பியை பத்தி எதுவுமே பேசக்கூடாதுன்னு சொன்னீங்களா? அதான் அவங்க நல்ல தம்பியை பத்தி கோர்ட்ல ஒரு வார்த்தை கூட பேசலையா? அவன் தான் கடத்தி வச்சிருந்தாங்கிற விஷயத்த சொல்லலையா? சிங்கப்பெருமாள் சார், நீங்க கொஞ்சம் வாங்க, அங்க போய் பேசுவோம். காஃபி சாப்பிட்டு போலாமே. காஃபி வரும் சார், நான் கொண்டு வந்து கொடுக்குறேன். நீங்க வாங்க வாங்க சார். எதுக்கு சார் வந்தீங்க நீங்க? என்ன சீச்சே, பேசுனதையும் மறந்துட்டீங்க, பேலன்ஸ் அமௌண்ட்டையும் மறந்துட்டீங்க. பேலன்ஸ் அமௌண்டா? உங்களுக்கு நான் அதுக்கு பணம் கொடுக்கணும்? நல்ல தம்பிய உங்ககிட்ட வந்து சேர்த்தேன்ல. நல்ல தம்பியா? அப்படின்னு யாரும் எனக்கு தெரியாதே. நல்ல தம்பிக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு நான் சொன்ன என்ன செய்வீங்க? நேர ஜெயிலுக்கு போய் விஸ்வநாதனை பார்ப்பேன். உங்களை பத்தி அவர்கிட்ட சொல்றதுக்கு என்கிட்ட நிறைய விஷயம் இருக்கு சீச்சே. பட்டுமா? இருக்கு சார், அவசரப்படாதீங்க சார். இப்போ என்ன, உங்களுக்கு பணம் வேணும் அவ்வளோதானே? கொண்டு வந்து கொடுக்குறேன். மறுபடியும் கேட்காதீங்க, காஃபியும் கொண்டு வந்து கொடுக்குறேன். சீச்சே, இது என்ன சின்ன பையன் மாதிரி கழுத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க? ஐயோ, நீங்கள் எதை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சனோ அதை பார்த்து தொலைச்சிட்டிங்களா? இது ஒன்றும் இல்லை சார், இது வந்து இது அது இல்லை, அது இல்லை. இது அதுதான். நல்ல தம்பி அவங்களத்துல மாட்டியிருந்தான், அவங்கிட்ட இருந்து பிடுங்கி சீச்சே அவங்களத்துல மாட்டியிருந்தான். கொஞ்ச நாளைக்கு என் கழுத்துல மாட்டுவோம். இதை வச்சு
யாரை மாற்றுறதுன்னு முடிவு பண்ணுவோம். போலீஸ் அராஜகம் போலீஸ் அராஜகம் திலகாவை விடுதலை செய் திலகாவை விடுதலை செய் போலீஸ் அராஜகம் போலீஸ் அராஜகம் போலீஸ் அராஜகம் போலீஸ் அராஜகம் திலகாவை விடுதலை செய் திலகாவை விடுதலை செய் போலீஸ் அராஜகம் போலீஸ் அராஜகம் திலகாவை திலகாவை போலீஸ் அராஜகம் போலீஸ் அராஜகம் மகாராணி திலகா மகாராணி திலகா மகாராணி திலகா போலீஸ் அராஜகம் போலீஸ் அராஜகம் போலீஸ் அராஜகம் மதுரை மகாராணி திலகாவை மகாராணி திலகாவை போலீஸ் அராஜகம் போலீஸ் அராஜகம் அமைதியா போலீஸ் அராஜகம் Yes, proceed. யுவர் ஆனர், குற்றம் சாட்டப்பட்டுள்ள இந்த திலகா மதுரைக்கே பெரிய ராணிங்கிற நினைப்புல இவங்க பண்ணாத அராஜகம் இல்ல, அடிதடி இல்ல. அவங்க என்ன சொன்னாலும் கேட்கறதுக்குன்னே நிறைய அடியாளுங்களை வச்சிருக்காங்க. அவங்க வெட்டுனா வெட்டுவாங்க, குத்துனா குத்துவாங்க, மதுரையவே ரணகலம் பண்ணிடுவாங்க. கேட்டா எனக்கு அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, நான் எந்த வம்பு தும்புக்கும் போகாத வக்கீல்னு சொல்லுவாங்க. இவங்க மேல எந்த கேஸும் போட முடியாது, இவங்களை அரெஸ்ட் பண்ணவும் முடியாது. இவங்களை பிடிக்கிறதுக்கு பதிலா இவங்க அடியாட்களை பிடிச்சு கேஸ போட்டு உள்ள தள்ளுவாங்க. அப்புறம் இவங்களே இவங்க வாத திறமையால அவங்கள வெளியே கொண்டு வந்துருவாங்க. முதல் தடவையா இவங்களை துணிச்சலா அரெஸ்ட் பண்ணிருக்காங்க செந்தமிழ் அரசி. இவங்களோட அராஜகத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற சக்தி இந்த நீதிமன்றத்துக்கு மட்டும்தான் உண்டு. அதனால இவங்களுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். That's all, Your Honor. குற்றத்தை நீங்க ஒத்துக்கிறீங்களா? இல்ல யுவர் ஆனர், நான் ஒரு கௌரவமான வக்கீல்ன்றது தான் உண்மை. மனிதாபிமான அடிப்படையில பல பேருக்கு பண உதவி பண்றேன். அதனால பல குடும்பங்கள் வாழ்ந்துட்டு இருக்கு. பணத்தை திருப்பி கொடுக்காதவங்கள மிரட்டுவேன். குடும்பத்துல தம்பிய அக்கா மிரட்டுறது இல்லையா, புள்ளைய தாய் மிரட்டுறது இல்லையா, அதே மாதிரிதான் இதுவும். நான் தப்பா மிரட்டிருந்தாலோ இல்ல அரசாங்க வக்கீல் சொல்ற மாதிரி அராஜகம் பண்ணியிருந்தாலோ யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும் இல்லையா? யாருமே கொடுக்கலையே. உங்க மேல உள்ள பயம், அதனாலதான் யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பயம் இல்ல பிபி சார், என் மேல உள்ள பாசம். யுவர் ஆனர், இவங்களை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது இவங்க ஆளுங்க கோர்ட்டு காம்பவுண்டுக்குள்ளேயே போலீஸ் அராஜகம் ஒழிகன்னு கூச்சல் போடுறாங்க. நான் தான் சொன்னேன் இல்ல சார், அவங்களுக்கு என் மேல உள்ள பாசம், அதான் கோஷம் போடுறாங்க. நான் நிஜமாவே கெட்டவளா இருந்தா நான் அரெஸ்ட் ஆனதும் சந்தோஷப்பட்டிருக்கணும்ல. ஏன் பஸ் ரயில்லாம் புடிச்சிட்டு இங்கே வந்து கோஷம் போடுறாங்க? யுவர் ஆனர், அவங்களுக்கு சட்டம் தெரியாது, கோர்ட்டு வாசல்ல நின்று சத்தம் போடுறது தப்புன்னு தெரியாது. என்னை பார்த்து உணர்ச்சி வசப்பட்டு இப்படிலாம் நடந்துக்கிறாங்க. அவங்களுக்காக நான் வேணும்னா மன்னிப்பு கேட்டுக்கிறேன் யுவர் ஆனர். அப்படின்னா எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்றீங்களா? இல்ல யுவர் ஆனர், என் கூட இருந்த ஆளை மிரட்டி எழுதி வாங்கிட்டு என் மேல கேஸ் போட்டு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. எதுக்காக என்ன அரெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு எனக்கே புரியல யுவர் ஆனர். யாரோ என் மேல உள்ள கோபத்துல பொய் கேஸ் போட வச்சிருக்காங்கன்னு தோணுது யுவர் ஆனர். பதினஞ்சு நாட்கள் ரிமாண்டில் வைக்க உத்தரவிட்டு இந்த வழக்கை ஒத்தி வைக்கிறேன். யுவர் ஆனர், குற்றம் சாட்டப்பட்ட திலகாவை போலீஸ் கஸ்டடியில வச்சு விசாரிக்கணும். அவங்க மேல பல குற்றச்சாட்டுகள் இருக்கு. அதெல்லாம் இந்த கோர்ட்டுக்கு தெளிவுபடுத்தணும், நிரூபிக்கணும். ஒரு வாரம் அவங்கள போலீஸ் கஸ்டடியில வச்சு விசாரிக்கிறதுக்கு இந்த கோர்ட் அனுமதிக்கணும். இவரை போலீஸ் கஸ்டடியில் வைத்து விசாரிக்க இந்த கோர்ட் அனுமதி வழங்குகிறது. தி கோர்ட் இஸ் அட்ஜர்ன்.
Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.